ஏதோ சொல்லுவாங்க வாயில் வடை சுடுறதுன்னு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை பாஷையில் உண்டு. இந்த வாயில் வடை சுடுறதுக்கு என்ன கஷ்டம்? 25 லட்சம் இன்சூரன்ஸ், இளைஞர்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன். இதெல்லாம் எங்கேருந்து பணம்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. எங்கேருந்து பணம் வரப்போகுது? இதில் வேறு நாங்கள் வந்து போதையெல்லாம் வந்து ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா, முதல்ல மதுவை ஒழிக்கணும். அப்போ இதுவரை இல்லாத, இதற்கு முன்னால் சீமான் வந்து நின்னபோது இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இந்த முறை காரைக்குடியில் தெரிகிறது. காரைக்குடியில் தவேக பலவீனமாக இருக்கிறது என்பதை வந்து நாம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மிரட்டல் ஆடியோக்களே வந்து ஏறக்குறைய அது வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக தெரியுது. கரூரில் நின்னா சிக்கல் வரும்னு ஏதோ பயந்து தானே கோயத்திற்கு வந்தார். அது என்ன காரணத்துக்காக வந்தாருங்கிறது முக்கியம் இல்லை. இந்த முறை வந்து காரைக்குடி அவருக்கு வந்து வெற்றி கொடியாக இருக்கும். அவர் வந்து சட்டமன்றத்திற்குள் நிச்சயமாக அவர் இந்த முறை வந்து சென்று விடுவதற்கு வாய்ப்பு. மக்கள் ஆதரவு பெரிய அளவில் இருக்கு சீமான் அவர்களுக்கு. மக்கள் ஆதரவு இருக்கிறது. மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். காரைக்குடியில் வந்து சீமான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அப்படிங்கும்போது மீடியாக்களுடைய ஃபோக்கஸும் காரைக்குடியில் அதிகமாக இருக்கிறது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். இப்போ காரைக்குடி அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களாக இருக்கட்டும், அதே போல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2000 பேர் படையெடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏதோ பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். இந்த காரைக்குடி தொகுதி 4 நாட்களுக்கு எப்படி மாறப்போகுது களம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருக்கு. அதுக்கான ஒரு முழுமையான தகவலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அந்த 234 தொகுதியும் வந்து அந்தந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் பெறுது. அப்படிங்கிறத தாண்டி அது ஜனநாயக ரீதியாக அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்கும் பொழுது, நட்சத்திர வேட்பாளர்கள்னு சொல்கிறது கட்சி தலைவர்களாக இருக்கலாம், இல்லை அந்த கட்சியில் ஒரு பிரபலமான முகமாக இருக்கலாம். இப்போ அதாவது நம்ம உதாரணமாக சொல்லணுன்னா, திமுக ஆட்சி அந்த முதல்ல அதிமுக பிறக்கிறதுக்கு முன்னால் திமுகவில் வந்து இருக்கிறதுலேயே பெரிய நட்சத்திர வேட்பாளர் யாருன்னா எம்ஜிஆர் தான் இருந்தார். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதாவது அதிமுக பிறப்பதற்கு முன்னால் இருக்கிறதுலேயே அதிகமான கூட்டம், அதிகமான ஃபோக்கஸ் எங்கன்னா அப்போ அவர் பரங்கிமலை தொகுதியில் நிற்பார், சென்னை பரங்கிமலையில். பட்டு நான் கூட இப்போது பேசியிருக்கேன் நிறைய இதில். அப்போது நான் அதாவது 11ஆம் கிளாஸ் நம்ம படித்த 1971 நினைக்கிறேன். ஆமாம். அப்போ வந்து என்ன திடீர்னு வந்து திமுகவில் பேசுகிறீங்களான்னு சொல்லி மேடையில் கேட்டாங்க. நான் அந்த பேச்சு போட்டி பட்டிமன்றம்லாம் பேசுனால என்னை வந்து ஏற்றி விட்டாங்க மேடையில், திமுக மேடையில். நான் ஒன்றும் கட்சி சார்புலாம் கிடையாது. அது 11ஆவது படிக்கிற பையனுக்கு என்ன கட்சி சார்பு? நமக்கு என்னென்னா பேச்சு ஆர்வம் அதிகம். அப்போ நம்மளோட மதித்து மேடையில் ஏற்றி விட்டாங்களேன்னு சொல்லி அப்போ வந்து காங்கிரஸுக்கு எதிராக தான் திமுக இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு யார் அப்படின்னு அரட்டாயர் போட்டு 3/4 மணி நேரம் பேசினேன். அவர் ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் வந்து தலைமை வகிச்சார். அந்த தொகுதியில் வேட்பாளர் யாருன்னா திமுக வேட்பாளர் பரங்கிமலை. அது நான் அடுத்தது வந்தாங்க. அது பரங்கிமலை தொகுதியில் வரும். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே வந்து அண்ணாதுரையோ இல்லை வந்து அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன், கருணாநிதி, மதியழகன், ஆசை தம்பி, இப்படி எத்தனையோ பேர் இருந்தால் கூட மிகப்பெரிய நட்சத்திர வேட்பாளர் யாருன்னா எம்ஜிஆர் தான் இருந்தார். நான் அந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர் நிற்கிறாரு குளத்தூரில், சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் நிற்கிறாரு திமுக சைடில். அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் எடப்பாடியிலேயே நிற்கிறாரு. கண்டிப்பா சார். இப்படி ஸ்டார் வேட்பாளர்கள் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் இருந்தாலும் சீமான் தொகுதி அப்படின்னும் போது இந்த முறை ரொம்ப அதிக அளவில் ஆரவாரமாக இருக்குல்ல, காரணம் என்ன? இல்லை அதுதான் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து முதல்வர், துணை முதல்வர் அப்படிங்கும்போது பதவியில் இருக்கிறதுனால அவங்க வந்து அது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. எடப்பாடி எதிர்கட்சி தலைவர், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற உந்துதலோடு அவர் வந்து எதிர்க்கிறார் திமுகவை. அப்படிங்கிற வகையில் தவேகாவுடைய விஜய் வந்து
அவர் நம்ம வந்து அதாவது அவர் விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்லலை, அவர் பல விஷயங்களில் வந்து இந்த அரசியல் வியூகங்களிலும் அந்த அந்த எடுத்து வைக்கும் அந்த ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து தவறுகளாக செய்து கொண்டு வரும் பொழுது இந்த 2 இடத்துல நிற்கிறார் பாருங்க, அங்கேயே அவர் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டார். ஒரே இடத்துல நின்று இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக, ஒன்று திருச்சி கேடலில் நின்று இருக்கணும், இல்லை பெரம்பூரில் நின்று இருக்கணும். எல்லாம் இது ரெண்டும் இல்லாமல் 3வது இடத்துல கூட எங்கேயாவது நின்று இருக்கலாம். இப்போ என்னன்னா அது தன்னம்பிக்கை இல்லை, அது சீமான் நேரடியாக தாக்கி பேசியிருக்காங்க. இது வந்து சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது. என்ன இவ்வளோ இவருக்கு கூட்டம் சேருது, இவ்வளோ ஸ்டார் வேல்யூ இருக்குது, நான் வந்தால் முதல்வராயிருவேன், நான் வந்துடுவேன், போவேன், வருவேன் எல்லாம் சொல்கிறாரு. அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸுங்கிறாரு, அவ்வளோங்கிறாரு, இவ்வளோங்கிறாரு. எல்லாத்துக்குமே பணம் காசு சார். இல்லை, பணத்தை வாரி இறக்கக்கூடிய திட்டங்களாக அறிவிச்சிருக்காரு. இது வெறும் காகிதம் தானம்மா. இதெல்லாம் வந்து திட்டங்கள்லாம் வந்து நிறைவேறினா தானே அது பணம். நீங்கள் வாயில் சொல்கிறதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, வாயில் வடை சுடுறதுன்னு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னை பாஷையில் உண்டு. இந்த வாயில் வடை சுடுறதுக்கு என்ன கஷ்டம்? 25 லட்சம் இன்சூரன்ஸ், இளைஞர்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ கொடுக்குறேன். இதெல்லாம் எங்கேருந்து பணம்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. எங்கேருந்து பணம் வரப்போகுது? இதில் வேறு நாங்கள் வந்து போதையெல்லாம் வந்து ஒழிக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா, முதல்ல மதுவை ஒழிக்கணும். போதை அது தனி, மதுவும் போதை தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வரும்ன்றதை வந்து சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இது வந்து வெறும் வெற்று வார்த்தைகள் தான். இதை நிறைவேற்றுவது வந்து அப்புறம் வந்து என்ன இருக்கவே இருக்குது, மத்திய அரசு எங்களுக்கு வந்து போதிய நிதி கொடுக்கல, அதனால தான் நாங்கள் கொடுக்கல, நாங்கள் கொடுக்குறதா ரெடியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், மத்திய அரசு நிதி கொடுக்கல. இது வழக்கமான ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர உங்களுக்கு அதாவது இது வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காரணத்தை அப்படின்றதுல இன்றைக்கி வாயில் வந்ததை அப்படி வாரி விட்டுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதையுமே வாரி விடாமல் இலவசங்களுக்கு எதிராக, அதாவது கல்வி, மருத்துவம், குடிநீரை தவிர வேறு எந்த இலவசமும் எதுக்கும் தேவையில்லை, எதுக்காக கொடுக்கணும், வேலை கொடுத்தா போதும், மதுக்கடையை மூடணும், இப்படியெல்லாம் வந்து அது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும், கசப்பாக நான் சொல்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு கசப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுகிறார கருத்தியலான்னு. அப்படி இருந்தாலும் நேரடியாக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக அந்த கருத்தியலில் வந்து நிற்கிறாரு காரைக்குடியில் சீமான் அவர்கள். இப்போது அந்த காரைக்குடி தொகுதிக்கு என்ன ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டால், சீமான் அவர்கள் பிளான் என்ன சார்? சீமான் அவருடைய பிளான் வந்து முதல்ல அவர் இந்த தடவை சட்டமன்றம் போகணுங்கிறது தான். அது வந்து அதில் உறுதியாக இருக்காங்க, அதில் உறுதியாக இருக்காங்கங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2000 இளைஞர்கள் வந்து அங்கே வந்து போய் கடைசி 4 நாள் இந்த தேர்தலுக்கு முன்னால் அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து அவர் இந்த முறை வந்து வழக்கமான இது மாதிரி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குகிறோம் தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் எவ்வளோ வாங்குகிறோங்கிறது அது மட்டும் முக்கியமல்ல, அதுவும் முக்கியம். அதை தாண்டி எத்தனை பேர் சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறோம் நாம் தமிழர் சார்பாக சீமான் தலைமையில் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு முக்கியமாக சீமான் வந்து வெற்றி பெற்றால் தானே அந்த அவர் தலைமையில்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு வடிவம் பெறுகிறது. அந்த வகையில் 2000 இளைஞர்கள் வந்து அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இது ஒரு காரணம். ரெண்டாவது, நானும் வந்து பொதுவாக கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சேனல்கள், நியூஸ் சேனல்கள், யூடியூப் வந்து ஒரு 15 யூடியூப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கடந்த 2 வருடங்களாக, இல்லை அதற்கு மேலாக இந்த தேர்தலுக்கு முன்னால். எங்கே பார்த்தாலும் வந்து நிறைய யூடியூபர்கள், நான் பேசுகிறது மட்டும் இல்லாமல் விசாரித்த வரையில் எல்லாரும் வந்து எங்கே படையெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் படையெடுத்ததை விட இப்போ இந்த 2 நாட்கள் இந்த கடைசி இந்த கட்டத்தில் காரைக்குடிக்கு படையெடுத்திருக்கிறார்கள். அப்போ காரைக்குடியில் உள்ள ஃபோக்கஸ், அந்த கவனம், ஏன்னா மீடியாக்களின் கவனம் என்பது வந்து மக்களுடைய கவனத்துடைய பிரதிபலிப்பு, கண்டிப்பாக மிரர், கண்ணாடி. மக்கள் வந்து எங்கே அதிக ஆர்வம் காட்டுறாங்களோ அது மீடியா அங்கே தான் போகும். இப்போ ஏதோ ஒரு கொலை வழக்கு வருது, சும்மா நான் வேறு ஒரு இதில் சொல்கிறேன் கான்டெக்ஸ்டில், இல்லை ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் நிகழ்கிறதுனா
மக்கள் அதில் ஆர்வம் செலுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்துக்கு உடனே மீடியா ஆஜராயிடும். மக்களுக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு வைங்க, மீடியா ஆர்வம் காட்டாது. அந்த வகையில் பல மீடியாக்கள் வந்து காரைக்குடியை நோக்கி படையெடுத்து இருக்கிறார்கள் என்றால் காரைக்குடியில் அந்த ஃபோக்கஸ் தெரிகிறது. அப்போ இதுவரை இல்லாத, இதற்கு முன்னால் சீமான் வந்து நின்னபோது இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இந்த முறை காரைக்குடியில் தெரிகிறது. அதற்கு காரணம் சீமான் ஒரு தீர்மானத்துடன் சட்டமன்றத்திற்கு போயே தீர வேண்டும், நம்ம வாக்கு சதவீதத்தில் பெறும் வெற்றி மட்டும் வந்து பத்தாது அப்படிங்கிற முடிவை அவர் வகையில் முதல்ல எடுத்திருக்கு. அப்படி எடுத்தால் தானே அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி ஒன்றும் போயிருக்காரு. அதில் இன்னொன்று உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், அந்த காங்கிரஸ் வேட்பாளர், திமுக கூட்டணி வேட்பாளர், அவர் பேர் மாங்குடின்னு, அவர் முன்னாள் எம்எல்ஏவாக இப்போ இருக்கார், சிட்டிங் எம்எல்ஏ. அவர் வந்து காங்கிரஸில் கார்த்தி சிதம்பரம் அவருடைய அவங்க பரிந்துரையில் வந்தவர். காங்கிரஸில் அப்படி தானே, செல்வ பிறந்தகின்னு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி மொத்தம் அது கூட தமாஷா சொல்லுது எப்போவுமே. அது சத்தியமூர்த்தி பவனில் வந்து 15 காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்தாங்கன்னா மொத்தம் 16 கருத்து இருக்கும். ஏன்னா முதல்ல ஒரு ஆள் வந்து ஒரு கருத்து ரவுண்டு கேட்டு வரதுக்குள்ளே ஒரு கருத்தை மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அது வந்து சத்தியமூர்த்தி பவனா சமோசா பவனான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதாவது தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட அந்த எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இந்த மாங்குடின்னு அவரை கூப்பிட்டு வந்து கார்த்தி சிதம்பரம், ஏன்னா அவருடைய பரிந்துரையில் வந்ததுனால, ரெண்டாவது அவங்க அந்த காரைக்குடி பக்கம் தானே, அவர் நகரத்தாரை சேர்ந்தவர், அந்த காரைக்குடிங்கிறது அவங்க ஊரை ஒட்டி வருது. அதனால் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கானாடு காத்தான், சிதம்பரம் அவர்களுடைய ஊர் எல்லாம் அந்த 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 ஒட்டி வரக்கூடியது, செட்டிநாடுன்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ அங்கே வந்து கார்த்தி சிதம்பரம் போகிறாரு, அந்த வேட்பாளரை அழைத்து கொண்டு இவருக்கு ஓட்டு போடுங்கள் காங்கிரஸுக்கு, திமுக கூட்டணிக்குன்னு. அப்போது ஒரு 2 கிராமங்களில் வந்து பட்டா வந்து வழங்கப்படவே இல்லை யாருக்குமே. வருஷக்கணக்கில் நாளும் படையெடுக்கிறோம், எனக்கு பட்டாவே கொடுக்கல அப்படின்னு 2 கிராமங்களில் வந்து மக்கள் வந்து கார்த்தி சிதம்பரம் உட்பட அந்த மாங்குடி என்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். இங்கே ஓட்டு கேட்க வரக்கூடாது நீங்கன்னு சொல்லி வண்டியை நிறுத்தி திருப்பி அமைச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கும் பட்டாக்கும் சம்மந்தம் இல்லை, திமுக கூட்டணின்னு வர்றதுனால அப்போ திமுக மேல் உள்ள கோபம் திமுக கூட்டணியின் பேர் உள்ள. கண்டிப்பா. ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் எம்எல்ஏ பேரில் என்ன கோபம் வரும்? ஏப்பா உன்னை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தோம்ல, நீ இல்லை நீ போய் வந்து பட்டாவை வந்து வாங்கி கொடுக்க, அதுவும் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டணி போது போய் உட்காந்து வாங்கி கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு இல்லை, பண்ணலை, இப்போ ஓட்டு மட்டும் கேட்க வர்ற அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்காங்க. இது விரட்டும் போது இதுலேருந்து என்ன தெரியுது, அங்கே திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு அதுக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது காரைக்குடியில். சீமான்கிறத அகற்றிவிட்டு காரைக்குடியில் இப்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தால், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளும் கட்சி கூட்டணிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. அங்க தாவேகாவை சேர்ந்த பிரபுன்னு ஒருத்தர் நிற்கிறார் நினைக்கிறேன், அவருடைய ஆடியோக்கள் வேற லீக் ஆயிருக்கு. ஒரு மேட்டரா வர்றேன். அப்புறம் அமமுகவை சேர்ந்த ஒரு பேர் மறந்துட்டேன், அவர் ஒருத்தர் நிற்கிறார், என்னமோ ஒரு பாண்டி, அது ஒரு பேர், ஒருத்தர் நிற்கிறாரு. இவங்க நிற்கும் போது இதில் வந்து இவங்க யாருமே வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லை. அவங்க கட்சியிலையோ இல்லை பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி லெவலில் யாரும் இல்லை. மாங்குடி வந்து சிட்டிங் எம்எல்ஏன்றதுனால அவர் கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம். அதுவுமே அந்த முக்கியத்துவம் இப்போ வந்து எதிர்வினையாக போய்விட்டார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இங்கே தாவேகா சொல்லும்போது அவர் வந்து நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த 9ஆம் தேதிக்கு முன்னால் வந்து பேசின ஆடியோ கால்லாம் நீங்கள்லாம் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவர் மிரட்டுற மாதிரி வந்த இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிப்பது என்பது ஒரு தேர்தலில் வந்து மிக மிக அரிது. எப்போ அது வந்து சுயேட்சைன்னா அது உண்மையான சுயேட்சையாக கூட இருக்க மாட்டாங்க. யாராவது தப்பித்தவறி ஜெயிச்சிருந்தா கூட ஒரு கட்சியில் இடம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து பிரபலமாக இருந்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் கொடுக்கலன்னா கோவத்தில் சுயேட்சையாக நின்று ஜெயிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை மெதுவாக அரவணைத்து கொண்டு விடும் ஜெயித்ததற்கு பிறகு. இவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையான சுயேட்சைகள் இல்லை, ரிபல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த கட்சிக்கு உள்கட்சி பிரச்சனை காரணமாக சுயேட்சையானவர்கள்.
இப்போ இவர் கான்டாக்ட் பண்ணதெல்லாம் பொதுவான சுயேட்சைகள், அதாவது சாதாரணமாக சுயேட்சை. ஏன் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு, ஏன் விட்ரா பண்ண சொல்கிறாங்க? இப்போ ஒரு சுயேட்சைன்றது அவருக்கு ஒரு 500 ஓட்டு, 600 ஓட்டு, 300 ஓட்டு, 200 ஓட்டு, 1000 ஓட்டு இப்படி தான் வாங்குவாங்க. சுயேட்சை வந்து டெபாசிட் வாங்குறதா வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆனால் இந்த 500, 200, 300 வாக்குகள்லாம் வந்து தங்களுடைய வாக்கு, அதாவது வாக்கு வங்கியை சிதறடித்து விடக்கூடாது, சுயேட்சை வாக்குகள் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு அவர் அது மிரட்டின ஆடியோலாம் வெளியில் வந்திருக்கு. அப்பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய பலவீனத்தை உணர்ந்து இருக்கிறார்கள். பல காரைக்குடின்னு இல்லாமல் இன்னும் பல தொகுதிகளில் வந்து தாவேகாவில் வேட்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சரியான அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒருங்கிணைப்பு இல்லாமல், இப்போ 16ஆம் தேதி என்னமோ ஒரு நிர்வாகிகள் கூட்டம் ஒன்று கூட்டினார் விஜய் அவர்கள். வேட்பாளர்களுக்கு நீங்கள் நிர்வாகிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா வேட்பாளர் மட்டும் அவரே வந்து போய் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பின்னால் வந்தால் தானே ஒரு மரியாதையாக இருக்கும். அந்த ஊர் நிர்வாகி வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னு வைங்க, தனியாக அவர் மட்டும் ஓட்டு போய் கேட்டார்னா இவர் தான் வேட்பாளர்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இது ஒரு ஸோ அப்போ வந்து அங்கே வந்து தாவேக்கா பலவீனமாக, மற்ற இடங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நீங்கள் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்ல. ஆமாம், அதனால் அது நம்ம இது காரைக்குடியை பற்றி பேசுகிறதுனால அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறோம். காரைக்குடியில் தாவேக்கா பலவீனமாக இருக்கிறது என்பதை வந்து நாம் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மிரட்டல் ஆடியோக்களே வந்து ஏறக்குறைய அது வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாக தெரியுது. அந்த மாங்குடி என்கிற தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா சார் அந்த வேட்பாளர்? அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்து இருக்கு. சரி, இவ்வளோ பகிரங்கமாக ஆடியோ எல்லாருமே கேட்டுட்டோம், இது மேலேயும் நடவடிக்கை எடுக்கலன்னா? அப்படி இல்லை. இதில் என்ன ஒரு நம்மளுடைய சட்ட அமைப்புலலாம் உள்ள ஒரு பலவீனம் என்னன்னு கேட்டால், அவர் உடனடியாக என்ன சொல்லுவார், இது என் குரலே இல்லை, என்னுடைய குரலை யாரோ மிமிக்ரை பண்ணிட்டாங்க. அவர் பேசல சார், வேற யாரோ. இல்லைங்க, யார் மிரட்டினாலும் அவர் நான் சொல்லி பேசலை, என்ன அதாவது என்னுடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காக யாரோ செய்தது. இப்படி ஒரு பதில் வந்து ரெடிமேடாக தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து அதாவது இப்படி வந்தால் இப்படி அப்படிங்கிறது வந்து வந்துடுது. இதை போய் இந்த 4 நாளைக்குள்ளே வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஏதோ ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்து விசாரித்து முடிவெடுத்து தகுதி நீக்கம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்மளுடைய ஜனநாயகத்தில் இல்லை. இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தானே தேர்தலில் நீங்கள் வந்து இந்த பாத்திரம் கொடுக்கறது, அப்புறம் என்ன தட்டு கொடுக்கறது. செந்தில் பாலாஜி வந்து கோவை தெற்கில் வந்து ஒரு கிராம் தங்கம் கொடுக்குறாராம். தெரிஞ்சிருந்தால் அங்கே போய் நான் வந்து பதிவாவது பண்ணியிருப்பேன். 1 கிராம் இன்னைக்கு 15,000 ரூபா வந்துடுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 50 கிலோவுக்கு மேலே ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் பேசுகிறேன். எனக்கு கிடைத்த தகவல் படிக்காது. 50 கிலோ 5 10 கிலோவா 5 வேறு ஒரே கடையில் வாங்கினா அது சரியாக இருக்காதுன்றதுனால பிரித்து சென்னையில் 3 கடையில், அப்புறம் கரூரில் 1, கோவையில் 1ன்னு பிரித்து வாங்குறாரு கொடுக்குறாருன்னா, அதில் அங்கே ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அவர் வந்து கரூர்லேருந்து தன்னுடைய ஆட்கள், அவருக்கு நம்பிக்கையான ஆட்களாக கூப்பிட்டு வந்து அவங்கள விட்டு கோவை தெற்கில் வந்து மக்களுக்கு உங்களுக்கு 50 கிலோ தங்கம்னு வச்சுக்கிட்டா கூட 50,000 பேர் கொடுக்கலாம் 1 கிராம். 50,000 வாக்காளர்கள் என்ன 1.5 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்களா சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதியில்? 1.25 1.25 1.5 லட்சம். அப்போ அதில் 50,000 60,000 பேர் கொடுக்க முடியுது அப்படின்னா அது ஒரு கணிசமான பகுதி. அது அங்கே உள்ள என்ன பிரச்சனைன்னா, கோவை தெற்கில் வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கோவையில் ஏற்கனவே இருக்கிற திமுக நிர்வாகிகள், இவங்களை பயன்படுத்தாமல் இவருக்கு நம்பிக்கையானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோவையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை. நான் வாங்கிட்டு போய் பாக்கெட்டில் போட்டு போடுவான், இல்லை சரியாக கொடுக்க மாட்டான். அப்படி இல்லை சார், அவருடைய சொந்த தொகுதி கரூரில் இருக்காரு இல்லைங்களா, அதனால அவங்க ஆட்களை இங்கே பயன்படுத்தாரு அப்படி பார்க்கலாம். அப்போ கரூர்லேயே நிற்கலாமே. ஏன் வந்து கரூரில் அவ்வளோ சொந்த தொகுதி, கரூர் மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர், 350 கோடிக்கு நீச்சல் குளத்தோடு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அதாவது வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியுடைய கணவர் பேரில் இத்தாலியிலேருந்து மார்பிள் 35 கோடிக்கு வந்து இறக்குமதி பண்ணார். நம்மளே இங்கேயே பேசியிருக்கோம். அது மாதிரி இருக்கிற அவ்வளோ பாசம் கரூர் பேரில் இருக்கிறவர் கரூர்லேயே நின்று இருக்கலாமே. கரூரில் நின்னால் சிக்கல் வரும்னு ஏதோ பயந்து தானே கோவை தெற்கு வந்தார். சார் என்ன காரணத்துக்காக வந்தாருங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக போய்
அவர் திமுகவின் மாப்பிள்ளை, அதாவது திமுக குடும்பத்து மாப்பிள்ளை சபரீசன். அவர் தான் வந்து இப்போ வந்து எங்கே பிரச்சனை திமுகனாலும் அவர் தான் வந்து போய் இந்த இது டேப் ஓட்டுறவர் அவர் தான், பஞ்சர் போடுறவர் அவர் தான். ஏன்னா அவர் வந்து அரசியல்வாதியும் இல்லை, அதே சமயத்தில் அரசியலுக்கு சம்மந்தப்படாதவர்னு சொல்ல முடியாது. அவர் கையில் இவங்கெல்லாம் பேரில் தான் நிதி வச்சுருக்காங்க. திமுகவுடைய நிதி வந்து உண்மையிலேயே வந்து சபரீசன் கண்ட்ரோலில் இருக்குது, அவருடைய ஒரு இதில் இருக்குது. அந்த ஒரு ஆடியோ லீக் ஒன்று வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு கூப்பிட வேணாம்னு தலைமை சொல்லி அவர் வந்து பெரம்பலூரில் வீட்டுக்கு போயிட்டார், எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு வரல. அவர் கோவப்பட்டார்னா அது வந்து சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக போயிடும். கம்யூனிட்டி பட்டியல் சமூகம், அதை தவிர வழக்கறிஞர், அவர் டெல்லியுடன் பொதுவாக டெல்லியில் தொடர்புகள் கொண்டவர். அவர் வேறு வந்து என் கையில் ஒரு லாக் இருக்குதுன்னு அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு. அது என்ன காட்ரேஜா நவத்தாலா என்ன லாக் அதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து வந்தபோது சபரீசன் தான் போய் ஆராசாவை பெரம்பலூரில் அவருடைய வீட்டில் சந்தித்து அவரை சமாதானப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசும்போது ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, அந்த பெண்கள் பாதுகாப்பு ஒன்று தான் வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் வந்து அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டா பாக்கி எதுவுமே எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதோ எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி அதை வந்து அவங்க வந்து அதை எடுத்து விட்டதுனால அதுவே நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக போய் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார் அவர் அப்படி பேசினதில் சொல்லி. அப்போ சபரீசன் அவர்கள் தான் மறுபடியும் போய் பிரேமலதாட்ட ஏன் அப்படி பேசுனீங்கன்னும் போது, இல்லை நான் பேச வந்தது வேற, வாயில் வந்த வார்த்தை வேற. எதுக்காக சொல்லணும்னா சபரீசன் இப்படி வந்து ஆங்காங்கு போய் ஒரு சமாதான தூதுவராக போய் பிரச்சனைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இப்படி அந்தந்த கட்சிகளில் ஒரு அலையன்ஸில் இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கு. அதில் வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ ஒன்றும் சரியாக ஒன்றும் மக்களுக்காக எதையும் செய்யலை, பட்டா வாங்கி கொடுக்கல, மற்ற இதே மாதிரி இதர பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதில் அது வந்து அவங்க போயிருக்கு. மற்ற அமமுக, அதாவது அந்த அவங்கெல்லாம் வந்து வேட்பாளர்கள், அது அவங்களுக்கு உள்ள ஜாதி ரீதியான ஆதரவோ இல்லை வேறு ஆதரவோ இருக்கும், நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் யாரும் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லை. அந்த நட்சத்திர வேட்பாளர் என்ற அந்தஸ்து நிச்சயமாக காரைக்குடியில் சீமானுக்கு மற்ற தொகுதிகளில் எப்படி அந்த கட்சி தலைவர்களுக்கு இருக்குமோ, உதயநிதி அவர்களுக்கோ இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி அவர்களுக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ இருக்கக்கூடியது வந்து அங்கே இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணமாக ஒரு ஒப்புமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சி கிழக்கு, இவர் தாவேகா தலைவர் விஜய் நிற்கிறாரு, அவர் பெரம்பூர்லேயும் நிற்கிறாரு. பெரம்பூர், டி நகர், வில்லிவாக்கம் இங்கெல்லாம் ஒரு 3 நாள் முன்னால் இது வந்தார், பிரச்சாரம் வந்தார். ஆனால் எங்கேயுமே பேசலை, வெறும் ரோட் ஷோ மாதிரி கையை ஆட்டிட்டு போயிட்டார். ஏதோ ஒரு சில வில்லிவாக்கம் எங்கேயோ வரதா இருந்தது வந்து கடைசி நிமிஷத்தில் ரத்து பண்ணிட்டார். அங்கே வந்து புரசவாக்கம் ரித்தர்டன் ரோட்டில் கூட கூட்டம் நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னோன்னே மறுபடியும் கரூர் மாதிரி ஒரு பிரச்சனை மறுபடியும் இந்த சமயத்தில் தேர்தலுக்கு முன்னால் வந்ததுன்னா ரொம்ப மோசமாக போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி அவர் நிற்கக்கூடிய திருச்சி கிழக்கில் தாவேகாவிற்கு தினசரி அதாவது பிரச்சாரம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் வந்த பத்திரிகை தகவல்கள் 20 பேர் தான் வந்து ஒரு 20-25 பேர் சாயந்தரத்தில் சும்மா அப்படி ஒரு ஊர்வலமாக போகிறாங்க. என்ன வந்து அந்த கோஷங்கள் கூட அவர்களுக்கு தெரியல. அது ஏன்னா அவங்க புதுசு, ஒரு அரசியல் அனுபவம் இருந்தால் தான் வாழ்கன்னு சொல்லணும்னா யாரை வாழ்கன்னு சொல்லணும், ஒழிகன்னு சொல்லணும்னா யாரை ஒழிகன்னு சொல்லணும், யாரை விமர்சனம் பண்ணணும், எதை சொல்லி விமர்சனம் பண்ணணும், மக்களுக்கு எதை சொன்னால் அந்த பகுதி மக்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் வேணும். அது இல்லாதனால திருச்சியிலிருந்து வந்த செய்தி என்னென்னா, திருச்சி கிழக்கில் அவர் வந்துட்டு போனார். திருச்சி அந்த பக்கம் ஒரு நாளைக்கு வந்தார், அவர் விஜய் அவர்கள் போயிட்டு வந்தார். அதை தவிர என்ன செய்யணும், மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து அடுத்தடுத்து 2வது 3வது நிலையில் உள்ள நிர்வாகிகள்லாம் அனுப்பிச்சு தொடர்ந்து இந்த தேர்தல் நாள் வரைக்கும் களப்பணி இல்லை. ஆமாம், களப்பணி இல்லாமல் ஒரு நாளைக்கு போய் நான் மோத காட்டிட்டு வந்துட்டா கரெக்டாக 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுட்டு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதீத நம்பிக்கை.
அது மாதிரி அப்போது அந்த களப்பணிக்கு அது பூத் கமிட்டிக்கு வந்து ஆள் இல்லை. பூத் கமிட்டி ஆள் இல்லை. அப்படியே கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த அனுபவமோ பக்குவமோ இல்லாத ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னா சீமானுக்கு சாதகமாக இருக்கு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் காரைக்குடியில்? சாதகம் நான் சொல்றது அதுதான் அர்த்தம், வெற்றி வாய்ப்பு. என்னை பொறுத்தவரை இந்த முறை வந்து காரைக்குடி அவருக்கு வந்து வெற்றி கொடியாக இருக்கும். அவர் வந்து சட்டமன்றத்திற்குள் நிச்சயமாக அவர் இந்த முறை வந்து சென்று விடுவதற்கு வாய்ப்பு. இப்போ கேள்வியே வந்து காரைக்குடியில் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்று விடுவார். அவருடன் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னும் எத்தனை பேர் போக முடியும் இது தெரியாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து சொல்லுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அந்தந்த தொகுதியில் வேட்பாளர் யாரு, அதுக்கப்புறம் தொகுதியில் உள்ள எதிர் வேட்பாளர்கள் யாரு, அவர்கள் வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இல்லை வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளரா, ரெண்டாவது பணம் எவ்வளவு, நம்ம தான் தெரிஞ்ச விஷயம், பணம் செலவழிக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்காது, மற்ற கட்சிகள் திமுகவில் கொடுப்பாங்க. காங்கிரஸில் வந்து திமுகவிலிருந்து பணம் வந்தால் கொடுப்பார்கள். அந்த மாதிரி அதிமுக சில இடங்களில் கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள், சில இடங்களில் கொடுக்காமல் இருக்கலாம். இப்படி ஒரு கட்சியும் ஒரே ஃபார்முலான்னு இல்லாமல் தொகுதி மாறுபடுது. அதை வைத்து கொண்டு நம்ம வந்து இன்னும் எத்தனை பேர் வந்து நாம் தமிழர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. 234 இடத்துலையும் நிற்கிறாங்க. பட் 4 முனை போட்டி என்பதால் சற்று கடினமாகத்தான் இருக்கும். 4 முனை போட்டும்போது ஓட்டுகள் பிரிகிறது. அதுலேயும் 2 வந்து பெரிய திமுக அதிமுக என்பது மிகப்பெரிய கூட்டணிகள். நாம் தமிழர் தனி, விஜய் புதிதாக வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றாலும் அது எவ்வளோ தூரம் வாக்கு வங்கி, ஏன்னா அவருக்கு வர்ற கூட்டத்தில் பார்த்தா எல்லாம் 16, 17, 18 வயசில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது. அப்போது அது அந்த வாக்கு வங்கி எப்படி வருதுங்கிறது தெரியாது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது காரைக்குடியில் இந்த முறை வந்து மீடியாக்கள் இத்தனை பேர் படையெடுக்கிறார்கள். காரைக்குடி மீடியாக்கள் எப்படி சார், அதாவது ஊடக வெளிச்சமே இல்லாம சீமான் வந்து நடத்திய தேர்தல் பிரச்சாரங்கள், பேசிய பேச்சுகள் இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ ஊடகங்கள் முழுக்க சீமானை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா காரணம் என்ன சார்? இல்லைங்க, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுது. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு மீடியாக்கள் ஒரு சம்பவத்திலோ இல்லை இதை வந்து ஒரு சம்பவம் அல்லது வந்து ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு நிகழ்வில் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால் அவங்களுக்கு வர்ற ஃபீட்பேக் வந்து இது இங்கே வந்து அது ஆர்வமான விஷயம், இங்கே இது வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ தேர்தல் அந்த மாதிரி விஷயங்களில் நெகட்டிவான விஷயத்துல இருந்து எடுக்கணும்னா அங்கே ஏதோ ஒரு பெரிய கலாட்டா வர மாதிரி இருக்குது, அங்கே இன்றைக்கி வந்து டீனரில் வந்து ஒரு கலாட்டா வரும் போல இருக்குது, ஏதோ தகராறு, ஏதோ இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கும் தகராறு, இல்லை ஏதோ 2க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே டீம் அங்கே அனுப்புவாங்க இல்லையா? ஸோ இந்த பப்ளிக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஃபீட்பேக், அதை வச்சு தான் மீடியாக்கள் வந்து எது முக்கியம்னு ப்ரையாரிட்டி. அப்போ மக்கள் ஆதரவு பெரிய அளவில் இருக்கு சீமானவர்கள். மக்கள் ஆதரவு இருக்கிறது, மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். காரைக்குடியில் வந்து சீமான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அப்படிங்கும்போது மீடியாக்களுடைய ஃபோக்கஸும் காரைக்குடியில் அதிகமாக இருக்கிறது. ஸோ நான் சொல்கிறது மீடியாக்கள் போனதுனால மட்டும் அவர் ஜெயிக்கிறாருன்னு சொல்ல, பல காரணிகள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இது வந்து மீடியாக்கள் போவது வந்து அது வந்து காரணம்னு சொல்கிறத விட அது ஒரு அடையாளம், அது ஒரு அறிகுறி. அந்த அறிகுறியை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இப்போ மழை வரப்போகுதுன்னா அது மேகத்தை பார்த்துட்டு கருமேகம் மழை வரப்போகுது, அந்த அறிகுறி. அந்த வகையில் இந்த மீடியாக்களுடைய ஃபோக்கஸ் அதே மாதிரி 4 நாள் தொடர்ந்து 2000 இளைஞர்கள் அங்கே வந்து வீடு வீடாக சென்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு திருவிழா கோலமா அது ஒரு நிச்சயமாக அந்த காரைக்குடி அந்த பகுதியில் வந்து நாம் தமிழருக்கு, குறிப்பாக அவர் தலைவர் சீமான் அவர்களுக்கு அது ஒரு ஆதரவாக, என்ன சொல்லுவாங்க, இந்த பர்சனலைஸ்டு கேம்பெயின், அதாவது சீமானுக்கும் மக்களுக்கும் நெருக்கத்தை அதிகமாக உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இந்த முறை அவர் வந்து காரைக்குடியில் வெற்றியை பெற்று சட்டமன்றத்தில் நுழைவார் என்று நாம் நம்பலாம். என்னுடைய இதுவே வந்து அதை தாண்டி அவருடன் இன்னும் எத்தனை பேர் வந்து நுழைய முடியும், நுழைகிறார்கள் என்பதை, அதுவும் முக்கியம்.
கண்டிப்பா. இது எவ்வளோ முக்கியமோ அதுவும் முக்கியம். ஏன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் வந்து ஒரு சட்டமன்றத்தில் குரல் எழுப்பும்போது அந்த குரலுக்கு ஒரு வலு இருக்கும். கண்டிப்பா. சீமானுக்கு வந்து யாருடைய குரல் இல்லாமே அவருக்கு வந்து குரல் வலிமையும் இருக்கிறது, கருத்து வலிமையும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட ஒரு 4 பேர் 5 பேர் ஏதோ ஒரு 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 அணி இருந்தால் தான் சீமானுக்கென்று ஒரு அணி அப்படிங்கிறது ஒரு ஒரு அது ஒரு அங்கீகாரம், மக்கள் கொடுக்கும் அங்கீகாரம். இது இந்த முறை நிகழும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக தெரிகிறது. சீமான் வெற்றி வாய்ப்பு, வெற்றி முகம் என்பது ஏறத்தாழ உறுதியானதாக எனக்கு படுகிறது. இந்த இந்த காரணிகளை வைத்து சொல்கிறேன். கண்டிப்பா. நம்ம வந்து எதிர்பார்ப்பது வந்து எல்லாமே இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், அது எதிர்பார்ப்பு வேறு. சாதகங்கள் அங்க சாத்தியக்கூறுகள் நிலவரம், சாத்தியக்கூறுகள் நிலவரங்கள் வேறு. கண்டிப்பா. நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய எண்ணம் இதை தாண்டி அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகின்றன. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.